ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். இவன் நம்மளை எப்படி காலி பண்ணான் பாரு. இங்க பாரு, நாயிலிருந்து காலி பண்ணான். நாய், நம்ம நாட்டு நாய் இருக்கு பாருங்க, நாட்டு நாய், கோம்ப சிப்பிப்பாறை இப்படின்னா நாட்டு நாய் வச்சிருந்தோம். நம்ம வீட்டிலேயே கிடக்கும். நம்ம வீட்டு நாய் இன்னைக்கு எங்கே கிடக்கு? ரோட்ல கிடக்கு. தெரு நாயா நிக்குது, தெரு நாயா. நாட்டு நாய் நம்ம பாரம்பரியமா நம்ம கூட வாழ்ந்து வந்துடுறோம். நம்ம வீட்டு நாய், நாட்டு நாய் தெருவில் கிடக்கு. அல்சேஷன், பமேரியன், இந்த நாய்க்குட்டி எல்லாம் விலை எவ்வளவு? 30,000, 40,000, 50,000. இதை கொண்டாந்து இறக்குறான். நினைச்சு பாரு, இந்தியா முழுமைக்கும் எத்தனை லட்சம் கோடியை நாய் வித்து சம்பாரிச்சிருக்கான்னு பாத்துக்க. இது ஒரு சந்தை, இதுதான் அரசியல். இந்த நாய்க்கு நம்ம நாய் நம்ம சாப்பிட எச்சிச்சோரை சாப்பிட்டு விசுவாசமா வாழாட்டி கிடக்கும். அந்த நாய் எச்சிச்சோரை திங்காது. அதுக்கு அவனே உணவு தயாரிக்கிறான், அதைத்தான் வாங்கி போடணும்பா. அவனே ஊசி மருந்து வச்சிருக்கான், அதைத்தான் போடணும்பா. நுட்பமா கவனிக்கணும். இதுல பல லட்சம் கோடி வர்த்தகம் இருக்கு, பிசினஸ், வியாபாரம் நாயில. அப்புறம் முடிச்சான் நாட்டுக்கோழி. சும்மா நம்ம எச்சிச்சோறு கம்பு சிந்தனை திரண்ட போட்ட அரிசி தின்னுக்கிட்டு ஒரு கோழி கூட வச்சிருந்தான். 10 கோழி மையம் ஏதாவது விருந்தாடி வந்து அரிசி சாப்பிட்டு வச்சனமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். அதை விட்டான். தொட பெருசு, ரெக்க பெருசு, சத பெருசு. கோழி வெள்ளையா ஒரு கோழியை கொண்டாந்தான். இது கறிக்கோழின்னு கொண்டாந்தான். நம்ம கறிக்கோழியை காலி பண்ணிட்டான், முடிச்சான். நுட்பமா ஒவ்வொன்னா பார்க்கணும். வெண்மை புரட்சின்னு கொண்டாந்தான். எது? நம்ம நாட்டு மாடு, ஏட்டு வகை பால் கறந்து கொண்டிருந்த காங்கேயம், கார்பர்க்க, சக்கிவால், சிவப்பசகி, தேனி மலை மாடு, பருகூர் பட்டி மாடு, ஓங்கூர், கிரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட நம்ம நாட்டு மாடு இருந்துச்சு. 1970 7 கோடி மாடு இருந்துச்சு நம்மகிட்ட. இப்ப 7000 மாடு இருந்தாலே வியப்பு. காலி பண்ணா. எப்படி காலி பண்ணா? ஜெர்சி மாடு, வெண்மை புரட்சின்னு மாடை கொண்டாந்தான். இப்ப தெருவில் நிக்குது பாரு, அம்புட்டும் பசு இல்ல, பிசாசு. அது கறக்குது பாரு பால், அது பால் இல்ல, பால் மாதிரி ஒன்று. அவன் என்ன பண்றான்? நம்ம மாடு 3 லிட்டரு பெரிய மடுவா இருக்கு, 10 லிட்டர் கறக்கும், 8 லிட்டர் கறக்கும்னா பல்லிடுச்சு. அப்படியா? வாங்கி கறந்தான். அதை குடிச்சான், வித்தான். 3 லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு. வித்து மக்கள்கிட்ட எல்லாருக்கும் சக்கரை நோய், ஒவ்வாமை, செரிமான கோளாறு, புற்று எல்லாத்தையும் பரப்பி விட்டு போயிட்டான். இந்த சக்கரை நோய்க்கு வித்த காசு அளவு மருந்து மாத்திர 375 லட்சம் கோடிகள். இப்ப என்ன மீதி என்ன அவனுக்கு கவனம் இருக்கு? இந்த காளைகளை வச்சுக்கிட்டு இன்னும் இந்த நாட்டு மாட்டை உயிர்ப்பிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த காளைகளை கொல்லணும். உன் வீட்டு காளைக்கு, உன் வீட்டு மாட்டுக்கு அமெரிக்க நாட்டுக்காரனுக்கு என்ன ஒரு வய கேட்கல. இந்த பீட்டாக்காரன் ஒரு 4 வய அல்லக்கை பயல்கள் அவங்கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு காளையை வதைக்கிறான், காளையை வதைக்கிறான், காளையை வதைக்கிறாங்கிறான். நம்ம காளையை வதைக்கிறவங்களா? நம்ம ஆதி பாட்டன் சிவனுக்கே காளையை வாகனமாக வைத்து வழிபட்ட கூட்டம். உலகத்தில் எத்தனையோ இனங்கள் எவனும் மாட்டுக்கு பண்டிகை நடத்தினதில்ல, தமிழனை தவிர. மாட்டுக்கென்று பொங்கல்னு ஒரு பண்டிகை வச்சு கொண்டாண்டன. சிவனுக்கு கோயில் கட்டினா, பெருவுடையார் கோயில் கட்டினா நம்ம பாட்டு அருண்மொழி சோழன். ஆனா அவனுடைய உருவமா இருக்கிற சிவலிங்கத்தை வழிபடுவதற்கு முன்பு நந்தியை வழிபட்டு தான் வழிபடுற மாதிரி பெற்றான். காளையை கும்பிட்டு. ஏன்? எங்கள் குல தெய்வம், எங்களோடு உடன் பிறந்து எங்கள் உழவுக்கும் தொழிலுக்கும் கூட நின்ன எங்கள் தோழங்கிற உணர்வுல அப்படி கொண்டாடி வருகிற தமிழ் சமூகம் காளையை வதக்கிதுன்னு போடுறான். அதுக்கு எவ்வளவு கடுமையான சொற்களை போடுறான். காட்டு மிராண்டிகள் விளையாட்டு, படிப்பறிவற்றவர்கள் விளையாட்டு. டேய், நான் தாண்டா உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, பண்பாடு எல்லாவற்றையும் கற்பித்துக் கொடுத்த இனம். சீனா எந்திரிச்சான், என் மொழி தெரியாதவன் ஊமை என்றான். அரேபியன் எந்திரித்தான், என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான். ஆங்கிலேயன் எந்திரித்தான், என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான். ராமநாதபுரம் மாவட்டத்தில் என் பாட்டன் கனியன் பூங்குன்றன் எழுந்தான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடினான். இந்த உலகம் முழுதும் எனது, அதில் வாழ்கிற எல்லோரும் என் உறவுகள் என்று உலகம் முழுமைக்கும் அன்பு கொண்டு ஆரத்தழிவை நேசித்து நின்ற இனத்தின் மக்கள். எங்கள் வள்ளுவ பெருந்தகை வந்தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று உலகம் தழுவி நேசித்தான். கம்பன் வந்தான், கபிலன் வந்தான், இளங்கோ வந்தான். எல்லோரும் உலகு உலகு என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற மக்கள் தமிழின மக்கள். அயோக்கிய பயலுக, அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் சிந்திக்கணும், நல்லா சிந்திக்கணும். கொக்கோ கோலா பெப்சியை கொண்டு வந்தா நம்மளுடைய குடிபானங்களை காலி பண்ண போவன்டோ, இந்த பொவன்டோ காலி பண்ணா, கரும்பு சாரை காலி பண்ணா, நொங்க காலி பண்ணா, இளநீரை காலி பண்ணா, எதன் பொருட்டும் கலப்படம் செய்ய முடியாத ஒரு இயற்கை உனக்கு ஒரு குடிபானம் வந்திருக்கு. இளநீர், நொங்கு, பதநீர் இருக்குது, கரும்பு சாறு இருக்குது, அதை குடிக்கல.
ஆனா அதை வெட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஏழை தகப்ப மேல் சட்டை இல்லாம சாலையில ரோட்ல போட்டு நிக்கிறான். ரோட்ல போட்டுக்கிட்டு நொங்க இளநீருக்கு. ஆனா நீ குடிக்கிற கொக்கோ கோலா பெப்சி 35 விழுக்காடு பூச்சி மருந்து இருக்குங்கிறான். அது விஷம்ங்கிறான். எல்லாருக்கும் தெரியுது. ஒரு கொக்கோ கோலா வாங்கு, ஒரு பெப்சியை வாங்கு, உன் கக்குசல் ஒட்டி கழுவு, பளிச்சுனா ஆகுதா இல்லையா என்கிட்ட வந்து சொல்லு. ஆகுதா இல்லையான்னு சொல்லு. உன் வீட்டுல இருக்க துருவுல கொட்டி தொட, அந்த துரு போகுதா இல்லையான்னு சொல்லு. இங்க பார், ஒரு காணொளி பார்த்தேன். நட்டுவாக்கிலி விஷம் கொண்ட நட்டுவாக்கிலி கருந்தேல் தண்ணிக்குள்ள போடுறான். அது நீஞ்சி உயிர்ந்துருது. அந்த நட்டுவாக்கிலி மேல கொக்கோ கோலா ஊத்துறான். அது அசைவேல செத்துருது. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிஞ்சுக்கணும். கக்குசும் இரும்பும் பளிச்சுனாகுதுன்னா நம்ம குடல் எவ்வளவு பளிச்சுனாகும்னு நீ கற்பனை செஞ்சு பார்த்துக்கணும். அதை ஒழிக்கணும். ஆனா அந்த கொக்கோ கோலா வந்து நமது குடிபானங்களை, நமது தேசிய குடிபானங்களை ரோட்ல தள்ளி வீணாக்குனா நுட்பமா கவனி. நீ கொக்கோ கோலாவை குனிஞ்சு குடிக்கிற. குனிஞ்சது உன் தலை மட்டும் இல்ல, உன் இனமும் உன் தன்மானமும் சேர்ந்துதான் குனியுது. நீ இளநீரை வெட்டி அண்ணாந்து குடிக்கிற, நிமிர்ந்தது உன் தலை மட்டும் இல்ல, உன் இனமும் அதன் மானமும் தான் நிமிர்ந்து. நீ மாற்று. இன்னையிலிருந்து உறுதி எடுத்துக்க. கொக்கோ கோலா பெப்சி நான் ஒண்ணு கடிச்சிட்டு கக்குசுல கூட ஊத்த மாட்டேன். தூக்கி தூர போடு. வம்படியா போய் இளநீரை குடி, நொங்க குடி, கரும்புச்சாறு குடி, பழச்சாறு குடி. உன் முதலாளிய வாழவை, ஒரு ஏழை விவசாய வாழவை. நீ உணவகத்துக்கு போ, வாழை இலையில சோறு போட்டா சாப்பிடு. நீ நெகிழித்தாள்ல சோறு போட்டா எந்திரிச்சு வந்துடும் அந்த கடையில, சாப்பிடாத. நீ செய்யற இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் செய்யற ஒரே நல்லதுன்னா அதான் நெகிழித்தாள்ல சாப்பிடாத. அது இந்த நாட்டை குப்பை மேடாக மாத்த வந்த கொடியது. ஒரு நெகிழித்தாள் மக்கி மண்ணோடு மண்ணாப்பாக 5 லட்சம் ஆண்டாகுங்கிறான் ஒரு பாலித்தீன் சீட்டு. ஒரு தட்டு மேல அந்த பாலித்தீனை போட்டு இட்லி தோசை வச்சிடறான். அதை சாப்பிட்டோம்னா அப்படியே சுருட்டி போட்டுறான். அதை அப்படியே கொண்டு கொட்டிடறான். அது விரிஞ்சு மண்ணில் மேல கிடக்கு. மழை பெய்யுது, ஒரு சொட்டு தண்ணீரை பூமிக்குள்ள போடாம அப்படி பிடிச்சு வச்சுக்கிறோம். சூரிய வெப்பத்துல மறுபடியும் நீராவியாகி மேல போயிடும், மண் மலடாயிரும். இது ஒருபோதும் மக்காது, மண்ணை நாசமாக்கிறோம் பாத்துக்க. ஆனா இதையே ஒரு வாழை இலையில சாப்பிட்டீங்கன்னா சீரண சக்தி அதிகம். அது ஒரு மூலிகை செடி. அந்த இலையில சாப்பிட்டீங்கன்னா அங்க விளைய வைக்கிறான் பாரு ஒரு ஏழை விவசாயி, அவன் வாழுவான், நீனும் வாழுவ. இந்த வாழை இலையை சாப்பிட்டு கீழே போட்டா மாடு சாப்பிடும், சாணியாகும், உரமாகும். இல்ல மக்கி மண்ணோட பண்ணாலும் மண்ணுக்கு வளமாகி உரமாகும். இதுதான் இயற்கையின் சுழற்சி, இதுதான் உயிர் சூழல். இதை புரிந்து கொண்டு வாழ கத்துக்க. இதுதான் அரசியல்.